1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த கோவிலை பார்த்தா இன்னைக்கு எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. வாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் தமிழர்களின் பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் சோழர்களோட கட்டிடக்கலையும் வரலாற்றையும் இன்றைக்கும் பெருமையை சொல்லிகிட்டு இருக்கு. கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் ஒவ்வொரு கல்லில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் நம்மளை பிரமிக்க வைக்குது. இத்தனை வருஷமாகியும் இந்த கோவிலோட அழகும் இன்றைக்கும் மாறாமலே இருக்கிறது ரொம்பவுமே உண்மையிலேயே ஆச்சரியம்தான். இந்த இடத்துல நின்னாலே வரலாற்றுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வைப் கிடைக்குது. நாங்கள் குடும்பத்தோடு இந்த இடத்த சுற்றி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபோட்டோ எடுத்தோம், கோவிலோட அழகை ரசித்தோம், அமைதியான சில நிமிஷத்தை இங்கே செலவிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை விசிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த வரலாற்றில் நம்ம சொல்லி கொடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்காக கட்டியிருக்காங்க. சோழர்களின் கட்டிடக்கலையும் கல்லில் செதுக்கிய சிற்பமும் உயரமான விமானமும் இது எல்லாமே அந்த கால கலைஞர்களை கொண்டு திறமையாக இன்றைக்கும் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்தில் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட சோழர் கால பெருங்கோவிலில் ஒன்றாகும். இந்த கோவிலை நேரில் பார்த்த பிறகு தான் நம்ம முன்னோர்களின் திறமையும் சோழர்களின் பெருமையும் எவ்வளவு பெருசுன்னு உணர முடிஞ்சுது. ஒவ்வொரு இடமும் வரலாற்றை நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசோட தலைநகரமாக இருந்துச்சு. ராஜேந்திர சோழன் தனது வட இந்திய வெற்றிக்கு அப்புறமா இந்த நகரத்தை உருவாக்கி அங்கிருந்து பேரரசை ஆட்சி செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பல ரகசியங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சிங்கமுகம் கொண்ட குகை இருக்குது. இதுதான் இதுக்குள்ளே போனால் தப்பிச்சு போக வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கிணறு இருக்குது, கிணறுல கூட வழி இருக்குது. நீங்கள் இங்கே போனால் பார்க்கலாம். இது நாகவள்ளி மரம். ஸோ இது இங்கே வச்சுருக்காங்க. நிறைய பூக்கள் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. போகிற வலையெல்லாம் வயலாக தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.